அடிக்கிற தேவடா பையன் சரியா கிளம்பு ஓடு மாதிரியா மாத்தி தாடுறா கிளம்பி ஓட்டி மனம் தெளிவா சொல்லு மாட்டை விட்டு போயிட்டு மடமாடலான்ட்டு போயிட்டு காவல்காரமால மம்பி போய் தொட்டா யாருக்கு மம்பி தரா நான் பண்ண தூக்கம் வந்துச்சா அண்ணா விக்கியோட போன் வந்து எங்க மிஸ் பண்ணிட்டுக்கிறாரு அது எங்கன்னா தேடிண்டா எடுத்துக்கூடா விளம்பரம் பண்ணோம் விளம்பரம் பண்ணாதான் நடிக்கும் ஆட விட்டா தானே யாருமே பண்றாங்க ஐயா வா ஐயா நீ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைலண்ட் போட ஐயா தேடி தானே வந்துக்கிறான் எவ்வளவு 500 ரூபாய் என்ன பண்ண ராஜாடு குட்டுல என்ன பண்ணாரு ஒரு ஓரமா போய் நில்லுனாரு நில்லுங்கற போட்டோ எடுத்துனாரு காவல் கட்டினாரு எக்ஸ்ட்ரா கால் தட்டு நீ கட்டினாரே சூத்து வரை பத்தினே போட்டோ சூத்தேல ரைடா எங்க ஏரியா காய்ச்சல் விட்டு விடுது பிறகு யாருக்கு முன்னாடி தரும் உன் முன்னாடி தரும் சின்ன வயசுல அந்த வயசுல சொல்லிட்டு முன்னாடி தூக்கி வந்து கையை காலை கட்டினேன் என் வீட்டுக்கு முன்னாடி தரகணக்கு ஒண்ணு தரகணக்கு டாக்டர் செய்த வைத்தியத்தின் அவர் கட்டி உள்ள விட்டு சின்ன பையன் உடனே இல்லப்பா அம்மா அம்மாவுக்கு சரியான தொடர்ந்தா தரகணத்துல கவுரு கட்டி உள்ள விட்டு போய் பார்த்தா என் முன்னாடி அப்படியே வேக்சின் கொடுக்குறேன் ஏண்டா காலத்தமிழ் கேட்டா கட்டுக்கதை எழுதுகிற கட்டுக்கதை
பார்க்கறாது ஒருத்தா தூக்கி விட்டு தூக்கு ஆக்கி விடும் உனக்கு நீ வட்ட உன்னோட லக்காது பையதான் சினிமா பாட்டு சின்னம்மா பாட்டு பெரிய பாட்டு சொல்றாங்க என்னன்னு சினிமா பாட்டு நான் பாட்டு சினிமா பாட்டு எங்க அம்மா கட்டிட்டு எங்க கட்டிட்டு பாடுறாங்க பாட்டு அவங்க வேற வேலை இல்ல கண்ணதாசன் எங்க அம்மா கட்டிட்டு பாடுறாரு அனைவருமே எனக்கு முன்னதாக வளர்க்குறேங்கண்ணா நீ ஏன்டா காலதாமதம் காவல்காரண்டா இந்நாட்டு படை தளபதி ஆமா அதுக்கு தான் வந்துக்கிறேன் அதுக்கு தான் வந்துக்கிறேன் அதான் ஏன் வரலன்னு கேட்டா ஒருத்தன் மேல கூட்டிட்டு வந்துக்கிறியா கூட்டிட்டு போடுங்க அச்சு காட்டுறியா நான் அடிக்கிறது சரியில்லை உங்க கூட ஆனா ஒரு பைக் புரோஜனம் இல்லை நான் ஜாதி இங்க அடிக்கிட்டு உனக்கு பிடிக்கல பஸ் ஸ்டாண்ட்ல போய் அடிக்கணும் நான் பிச்சை எடுக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாக்குறீங்களா
பஸ் ஸ்டாண்ட் விட்டுருங்க. நான் ஒரு பக்கம் ஆடுறேன், என் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டம், என் பொண்ணு ஒரு பக்கம் ஆட்டம். எதுக்காமா மிச்சம் கிட்ட வந்து விட்டுக்கிறீங்க? யாசகனா சொல்லு, யாசகனா சொல்லுங்க. சக்கரமணி நாட்டை ஆளக்கூடிய முரளி என்று பெயர் பெற்று சிறப்பு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை. அக்கா மகள் ஒரே மக்கள் ஒப்பற்ற மகன் ஜீவன் அவனை முறைப்படி பெண் கேட்டு விடக்கூடாது. அக்கா மகள் எப்படியாவது விடமாட்ட வர போலாம். அடி அடி நடத்தி விட்டான்.
எங்க தர போறேன் எங்க போற தீபம் இருக்கு ரெண்டு ஊருக்கு இடையில குண்டு பருவன் ஊர் இருக்கு அந்த ஊருக்குள்ள துணிமணி மூட்டை முடிச்சு கட்டி எப்படி போற குண்டு பருவன் ஊர் தாலியா கொஞ்சம் முடிச்சா தெருவுல பாட்டு பாடிட்டு போறேன் தெருவுல பார்த்தா யாருமே இல்ல ஒரே ஒரு அம்மா மட்டும் வெளியே வந்து சாப்பிட்டு வந்தால பார்த்தா இருக்கு நான் என்ன நினைச்சிருக்கேன் அந்த மோரில ஆராய்ச்சி அவன் வந்தா வந்துட்டு போறான் ஏங்க என் வீட்டுக்கு வந்துட்டான் உங்களுக்கு சாப்பாடு தெரியாது அந்த கண்ணாடி நம்ப மாட்டான் ஒழுங்கு சொன்னா அவன் வீட்டுல சுத்தி முத்தி பார்த்தேன் ஒழுங்கு வச்சுட்டான் நீட்டா வீட்டுக்கு வந்தாம நீட்டா வந்து போயிட்டு கோயிலுக்குள்ள நிக்கிறான் கொண்டாந்து கேட்டான் ஏண்டி பின்னாடி இனிமே கோயிலுக்கு சாப்பிட்டு கொண்டாந்து கேட்டான் ஏங்க அந்த கோழி விட்டு கோயில்ல இருக்கு ஒரு பொட்டு கோயில் சொல்லி சமாளிச்சுட்டான் உடனே யோசனை பண்ணான் அதுக்கு ஒரு 10 வயசு பொண்ணு கிளம்பா கிளம்பா இந்த கோயில் நின்று அந்த கோயில் வீட்டுல கோயில் குத்தாலும் கேட்டு வந்து பொண்ணை போயிட்டான் இந்த பொண்ணு என்ன பண்ணாங்க 2 பசங்க வந்தாங்க கிளம்பா நம்ம கோயில அல்லவா நான் கொண்டு அடிக்கிறேன் உன் கோயில் குடியில் இல்ல அந்த குடியில் இருக்கிறதா அந்த கோயில் உன் குடியில் உன் குடியில் அந்த குடியில் இருக்கிறதா மடையா வந்தாக்கா பொண்ணை கொண்டு அன்னைக்கு வச்சுவே இந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கு என்னடா காலத்தாம உன்னை கதையை கதை எனக்கு ஒப்பற்ற மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ஒரே மகன் ஜீவா இருவரும் வெளிநாட்டிற்கு பட்டப்படிப்பு படிப்பாளருக்காக சென்றிருக்கின்றார்கள். ஆமா ஒரு நாட்டையே உருவாக்கிக்கலாம் ஒரு ஊரே ஆமா ஆட்சி கொண்டு அந்தஸ்து கொண்டு 2 போதும் எனக்கு உனக்கு ஆசை கொண்டு அந்தஸ்து கொண்டு ஆசைக்கு பொண்ணும் அந்தஸ்துக்கு புள்ளியும் ஆட்சி செய்ய புள்ளியும் எத்தனை பேருடா 7 பேரு 6 பிள்ளைங்க ஒரு பொண்ணு அந்த 6 பிள்ளைக்கு அந்த ஒரு பொண்ணுக்கு பேரு வச்சுக்கிறியா வைக்கலையா என்ன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 6 பிள்ளைங்க பேரு என் பொண்ணு பேர் மட்டும் ஏன்டா உன் பொண்ணுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை பேர் வச்சிருக்க லீவ் நாள் எங்க வேணா போல எங்க வேணா
என்னமா அவனால 7 பசங்க ஆமா 12 பேர் 12 பசங்க ஆமா 12 பேரா பிள்ளைங்க ஆமா அதே வேலை தானே வேற என்ன அந்த 12 பேர் பேரா இந்த ஊர்ல பேர் வச்ச பெருமா நாங்க 2 பேர் தான் நீங்க 2 பேர் தானா எப்படிப்பட்ட பேர் தெரியுமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நல்ல வேகமா வந்தாங்க உங்களுக்கு 12 பேர் யாருக்கு ஒரு பாத்துல ஊர்ல இருந்து எல்லாருக்கும் பேர் வச்சு வந்தீங்கன்னா ஏய் மக்கள் மரியாதை கிடைக்குது போகலாம் திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கின்றாய் என் மாமாவை பார்த்து வெகு நாட்கள் ஆகின்றது மாமா மாமா என்ற ஏலம் ஒரு ஏலம் மாமா அதாவது உங்களோட மைத்துனர் இந்த முறையை வாழ்த்துங்கள் மாமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நாங்கள் எதற்காக உங்களுக்கு ஒரே ஒப்பட்ட நான் ஜீவாவுக்கு அல்லவா அவனை முறைப்படி பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஆசையை வந்துள்ளேன் மாமா அப்படியே சாப்பாடு இல்லையா சாப்பாடு வாயில சாப்பிட்டே இல்ல பார்த்தா மூஞ்சில சாப்பிட்டியா மூஞ்சிக்குள்ள ஈசின்னு வந்துக்கிற என்ன எதனா உண்டமா கொடுத்தாங்களா என்ன உண்டமா எதனா கொடுத்தாங்க போகுது சாப்பிட்டா ஏய் குறை பார்த்தா குறை என்பதே கிடையாது அப்பேற்பட்ட விருந்து உபசரிப்பு அப்படி இருக்கும்போது ஆமாண்டா உருளைக்கிழங்கு பொரியல் ஆமா ஆமா கூடவே சிக்கன் குழம்பு ஆமாண்டா கூடவே அப்பளம் சாம்பார் ஆமா குறை என்பதே கிடையாதுடா அப்பேற்பட்ட விருந்து உபசரிப்பு ஆமா ஆமா ஆனா ஒரே ஒரு கஷ்டத்தை ஒரே ஒரு அப்படி என்னடா டேய் சாப்பாடு போட்டாங்க கறி குழம்பு போட்டாங்க சாம்பார் போட்டாங்க அப்பளம் வச்சாங்க உருளைக்கிழங்கு கூட்டு வச்சாங்க எல்லாத்தையும் வச்சாங்க என்னடா தண்ணியா வச்சுட்டாங்க ஏன் வீட்டுல எப்படி இருக்காங்க ஊர்ல எப்படி வைப்பாங்க ஊர்லாம் சுத்திட்டு மேய்ஞ்சிட்டு வந்து ஒருத்த கட்சி எடுத்துனா கட்டியா தான் கிடைக்கும் மருமகப்பிள்ளைகள் வந்தார்கள் அறுசுவையோடு உணவு அருந்தினார்கள் ஆனால் அவர்கள் கலைகளிலே சிறந்த கலை கலைகளிலே சிறந்த கலை ஏன்பா உயிந்து சாவுடான்ற நான் ஏன்னா மூணு மரம் ஏற போறேன் வெட்டிட்டு பெண்களின் நாட்டிய கலை ஆடலும் பாடலுமாக இருந்தன
இது எங்கடா ஆட்டம்? இது அல்லவா ஆட்டம்? இது அல்லவா அதான் ஒரு கூட வாயாசு கவலையே ஆளுக்கு ஒரு போன ஏன் முறுக்கு வாங்கி கூட முறுக்கு வாங்கி கொடுத்தா பக்கத்துல எல்லாம் சவுண்ட் கேட்கும் போண்டா வாங்கி கொடுத்தா கல்வி பண்ணாலும் சன்மானத்தை கொடுத்துக்கிறாங்க கூப்பிடுறான் வணக்கம் பெரியவரே. பெரியவரே மூத்தவரே. ஆமா, அழைச்ச காரணம் என்ன? ஓ மன்னரே, மன்னாரா? ஏய், என்னடா சொல்ற? மூணு நாளா மேதி வந்து கை விடுறியா சொல்லு ஒட்டியா சொல்றீங்க மூணுத்தையும் காட்டு. ஆகிய மூன்றத்தையும் நான் காமிக்கிறேன் அப்படி ஆகட்டா.
வேலை செய்யும். ஐயோ, ஏய், அது அப்படி இல்ல, ரூம்பு. அதான் சொன்னேன், ரூம்பு. என்னடியா நான் முட்டி போட்டுக்கிட்டா இங்கம்மா கீழே உட்காருமா வாங்க வேண்டும். தாத்தா வேலையை பார்த்தா தண்ணி தெரியும். 50-60 வயசான விட தாத்தா கூட தலையிட்டாங்க. ஏன் அது காதல் ஓணும் அதே 50-60 வயசான ஆயா கூட தலையிட்டு அதேமா காதல் வணக்கணே அது நேரம் தோட்டாய் போயிருக்கோம். காதல் வேணாந்து தூங்கு போ டைம் ஆகுது போ அப்படி உட்காரம்மாண்ட போ கால் வலிக்குதா பாக்கு அம்மாண்டதுதான் இங்க வந்தேன். இங்க வந்தாங்க போ உட்காரு அங்கே போய் உட்காரு கால் வலிக்குதா பாக்கு 3 பேருக்கா இப்படி உட்காந்துக்கா ஆயாண்டா உட்காந்துக்கா ஆயா கூட உட்காந்துக்கோ